பத்தி நீ பேசுறதே பிடிக்கல. தான் புருஷனை பத்தி வேற ஒருத்தர் பேசுறது எந்த பொண்டாட்டிக்குமே பிடிக்காது. இனிமேல் நீ மனோஜை பத்தி கிண்டல் பண்ணியோ பேசியோ திட்டவோ கூடாது. சரிப்பா, நீ சொல்றது சரிதான். நான் இனிமே இந்த பார்லர் அம்மாவோட புருஷனை பத்தி எதுவுமே பேச மாட்டேன். ஆனா என் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தப்பு பண்ணா நான் கேள்வி கேட்பேன். பாத்தீங்களா இவன் என்ன சொல்றான்னு? ஏய் புத்து, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு தொலையேண்டா. இனிமேல் எதுவும் பேசாத. என் மனோஜ், அப்பா இதெல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்காத. ஒரு வேலையை தேடிக்கிறத பாரு. சரிப்பா. ராணி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, பேசி சரி பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போகாதம்மா. சாரி அங்கிள், இனிமே அப்படி பண்ண மாட்டேன். எப்படியோ உங்க பிள்ளைய காப்பாத்திட்டு நீங்களும் தப்பிச்சிட்டீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், இவன் விஷயத்துல பெருசா எனக்கு அவன் ஏமாந்து நிக்க போறீங்க. உங்களே வர ஏமாத்துதான் வரும், அப்பதான் தெரியும் உங்களுக்கு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போடா. ஏங்க, அதான் மாமா உங்களை ஏதோ பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்க வாங்க. விஜயா, நீ பொத்தி பொத்தி பறிக்கிற விஷயம் பூகம்பமா வந்து வெடிக்குது. இது உனக்கே ஒரு பாடம். இனிமேலாவது புரிஞ்சுக்கோ. போடா. ப்ளீஸ். என்ன புரிஞ்சுக்கணும்? சாரி ரமணி, நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? என் லைஃப்ல நான் இப்படி பயந்ததே கிடையாது. இன்னொரு தடவை என்னை இப்படி விட்டுட்டு போயிடாத.